பொன்னேரி உயர் அழுத்த மின்கம்பி அறுந்து விழுந்ததால் கும்மிடிப்பூண்டி சென்னை செல்லும் மார்க்கத்தில் ரயில் சேவை பாதிப்பு. ரயில் பயணிகள் கடும் அவதி. ரயில்வே ஊழியர்கள் சீரமைப்பு பணிகளை மேற்கொண்டதை அடுத்து 3 மணி நேரத்திற்கு பிறகு மீண்டும் ரயில் சேவை தொடங்கியது. 4 வழி பாதையாக மாற்றிட கோரிக்கை. சென்னை கும்மிடிப்பூண்டி மார்க்கத்தில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பயணிகள் புறநகர் ரயிலில் பயணித்து வருகின்றனர். எண்ணூர், அத்திப்பட்டு, புதுநகர் ரயில் நிலையங்களுக்கு இடையே இன்று காலை கும்மிடிப்பூண்டி செல்லும் வழித்தடங்களில் உயரழுத்த மின்கம்பி அறுந்து விழுந்ததால் ரயில் சேவை பாதிக்கப்பட்டது. சென்னையில் இருந்து கும்மிடிப்பூண்டி மார்க்கத்தில் செல்லும் ரயில் சேவை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டது. சென்னையில் இருந்து கும்மிடிப்பூண்டி நோக்கி செல்லும் ரயில்கள் எண்ணூர், கத்திவாக்கம், திருவொற்றியூர் ரயில் நிலையங்களில் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டன. சென்னையில் இருந்து ஹவுரா நோக்கி சென்ற எக்ஸ்பிரஸ் ரயிலும் நடுவழியில் நிறுத்தப்பட்டது. அறுந்து விழுந்த மின்கம்பியை சீரமைக்கும் பணியில் 50க்கும் மேற்பட்ட ரயில்வே ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டனர். ரயில் சேவை பாதிக்கப்பட்டதால் பள்ளி, கல்லூரி செல்லும் மாணவர்கள், அலுவலகம் செல்வோர், மருத்துவமனைக்கு செல்லும் நோயாளிகள் என அனைத்து தரப்பினரும் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். ரயில் சேவை பாதிக்கப்பட்டதால் பயணிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். சென்னை கும்மிடிப்பூண்டி மார்க்கத்தில் 2 வழித்தடங்கள் மட்டுமே இருப்பதால் மாற்றுப்பாதையில் ரயில்களை இயக்க முடியாமல் பயணிகள் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். விரைந்து கும்மிடிப்பூண்டி சென்னை மார்க்கத்தை முழுமையாக 4 வழி பாதையாக மாற்றிட வேண்டும் என ரயில் பயணிகள் எதிர்பார்க்கின்றனர். இதனிடையே ரயில்வே ஊழியர்கள் அறுந்து விழுந்த உயர் அழுத்த மின் கம்பிகளை சீரமைத்ததை தொடர்ந்து 3 மணி நேரத்திற்கு பிறகு மீண்டும் ரயில் சேவை தொடங்கியது.